வர முடியாது போ. இருமா 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 ஏமா இப்போ சீக்கிரம் ஆன் பண்ணிட்டு வாங்க. அது இல்லை நீங்க இவ்வளவு நேரம் ராஜா விட்டு பொண்ணு மாதிரி பேசிட்டு இப்போ மட்டும் ஏன் எதிர்த்து பேசுற ஆம்படியானன்ற ஒரு காரணத்துக்கு என்ன தப்பா நினைக்கலாம். நீங்க பேச வேண்டிய நேரம் வந்துட்டா யாரா இருந்தாலும் பேசிதானே தரணும். அதனால என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இல்ல உங்க ஊர்ல எந்த நாளும் ஆகலாம் அருமையான ஜனங்க. இரு ஒரு நிமிஷம் குட்டிப்பா பட்டுப்பா இரு. தப்போ ரைட்டோ படுக்காத பாக்குது சார். தப்பு ரைட் இல்லைங்க அதே கேட்கறாங்க. ஆமா இந்த மாதிரி கிராம கடைகள் சோரம் கூட அடையும் அப்ப கூட படுக்குது. இல்ல நம்ம ஜமாவுக்கு தகுதியான ஊர். ஆமா சரி அதை விடு. இப்ப நீங்க வர முடியாது. வர முடியாது. நீங்க வர முடியாதுன்னு சொன்னா நீங்க வராத நானும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. நீ வராத நான் போக முடியாது. வர முடியாது. நானும் போக முடியாது. வர முடியாது. போக முடியாது. போக முடியாது. போக முடியாது. போக முடியாது. அத்தாச்சி அத்தாச்சி கட்டண போட்டாட்டிக்கு சாட்சி. கட்டண போட்டாட்டி சாட்சி வேணும். என்ன சாட்சியா? சாட்சி போக முடியாதுன்னு சொல்றியே அப்ப போக முடியாது சொன்ன என்ன சட்டம் என்ன அத்தாச்சி? சாட்சி கேட்கிற அன்னி சாட்சி அரசாணி சாட்சி அங்க வந்திருக்க 10 பேர் மத்தியில சாட்சி அங்க நலங்கு வச்ச பொம்பளைக்கு சாட்சி உனக்கு இருக்க பந்தல்ல பரியம் போட்ட சாட்சி பந்தல்ல பரியம் அப்பயே கல்யாணம் அப்பயே மஞ்ச தண்ணி அப்பயே உனக்கு இருக்க எத்தனை பேர் 10 பேர் மத்தியில இரு இரு தொட்டு தாலி கட்டின பார். இந்த தாலி சாட்சியம் இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க அரகண்ட நடுவுல கம்பியில டோக்கன் காமிக்கிற மாதிரி காமிக்கிறா பாரு தாலிய. ஐயம்மா டோக்கன் இல்ல பணம் வாங்க முடியுமா? பணம் வாங்க முடியுமா? அப்படி டோக்கன் தான் இது. தாலி குத்து. எந்த தாலி? கையறு கையறு கையறு. போண்டாடி தாலி அறுத்தா தாலி தாலி இருக்குதாடி தாலி ஜாயிட்டு வேற கால் வர முடியாது. போ நீ வராத போக முடியாது. சாட்சி தாலி இருக்கு. தாலி கொடுத்துரு தாலி கொடுத்துரு. உனக்கு எனக்கு தகரா தெரிஞ்சிடும். இனிமே கத்திரிக்காய் கடையில கத்திரிக்காய் கேட்கற மாதிரி தாலி கொடுத்தேன். தாலி காய்ச்சி கொடு. தாலி காய்ச்சி கொடு. இரு அருமையம்மா போலீஸ் கொடுக்குற போலீஸ் கொடுத்துக்கிட்டா தாலி கட்டா. சரி சரி இருமா நான் பேசுகிறேன். நான் பேசுறப்ப அப்புறம் பேசுங்க. என்னால முடியலன்னா அப்புறம் சப்போர்ட் வாங்க எனக்கு. இரு 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 சரி இரு சரிம்மா இருமா சரிம்மா சரிம்மா இரு தாலி கொடு. இருங்க தாலி தானே வேணும். தாலி கொடு. தாலி தானே வேணும். ஆமா உனக்கு தாலி வேணும்னு சொன்னா நீ கட்ட தாலி வாங்கி இருப்பா. அன்னைக்கு 10 பேரை உட்கார தாலி கட்டினவர். ஆமா அந்த 10 பேரை கூட்டிடுவா. உனக்கு எனக்கு சிக்கல் இருந்து சிக்கல் தீர்த்துக்கின்னு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு போட்ட நகையில இருந்து எனக்கு வச்ச பீரா கட்டில ஜாமா செட்டில இருந்து மொத்தத்தையும் எடுத்து கொடு. இந்த தாலியை கைக்கு உங்ககிட்ட கையில கொடுத்துட்டு என் தாலி விட்டு போறேன். எல்லாத்தையும் கொடுக்குறேன். அந்த 10 பேர் 5 பேர் சேர்த்துட்டு அந்த 3 வருஷத்துல செத்தவன நான் எப்படி எழுப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவேன். அது எனக்கு தெரியாது. எழுப்ப முடியாது. தாலி கொடு. 5 பேர் எல்லாம் 5 பேர் கொடுவா. அந்த 5 பேர் எனக்கு பகையாளியா இருக்கான். கோடி வாங்கி கொடு. பாட்டம் சாராயம் கல்லு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டான். அவன் சண்டை கொடுக்க சொல்லு. அவன் தான் பேசுறான். ஏங்க 5 பேர் கொண்டாடி சண்டை கொடுக்க சொல்லலாம். போடாடி போடா கேவியா போன போட கம்மி போடா. நான் வரமுடியாது போடி. நீ வர்றத எடுத்து விட்டு போக முடியாது. தாலி கொடுத்துரு. தாலி கொடுத்து 10 பேர் 5 பேர் சேர்த்துட்டான். அதை பத்தி எனக்கு சேர்த்தவனுக்கு எழுப்ப முடியாது. நானும் தாலி கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன். தாலி கொடுக்கணும்னாக்கா நீ செத்துரு. செத்ததான் நினைச்சு அந்த தாலி கொடுத்துரு. ஓ செத்ததா நினைச்சு நான் கொடுத்ததா நினைச்சுக்கிட்டு போ. நான் போயிடுவேன். அப்படி யாரா போ மயில புடுங்குங்க. இல்ல பின்ன விடுவோம். பின்ன அவ அப்ப மாட்ட போட்டான்னு சொல்லி பின்ன இல்ல பின்ன அதுக்கு தான் இருக்குது லட்சி. அப்புறம் லட்சி பாருமா போய் மகளிர்ல கூட கம்ப்ளைண்ட் அப்படியே சும்மா ஜட்ஜி தான் உருவிட்டு அப்படியே மட்டிக்கு அடிப்பாங்க. அப்படியே அடிக்கிறதெல்லாம் பொம்பளை போலச்சு அப்படின்லாம் சொல்லுதுல உண்மை போயிடுவான். என்னால முடியலன்னா சரி பேசணும். இது கால சுத்தின பாம்பு கடிக்காத போவது போலுச்சு. ஆமா இங்க வாங்க சொல்லு. அப்படி இன்னொரு நான் வர வேண்டுமானால் அது ஒரு கால என் மனைவி மஞ்சுள்ளா
உன் பொண்டாட்டி. ஆமா. ஆ. பேர் என்ன? மஞ்சுளா. குஞ்சுளா. சரி சொல்லு. அவனுடன் சென்று அக்கா வணக்கம். யார் சொல்றது? நீதான். அடிங்கோட்டம். சொல்லு. எங்கே ஒண்ணு பண்ணல. நீ எங்க ஆத்தா கிட்ட வர போறப்ப சொல்லு. உங்க ஆத்தா. சொல்லியா இல்லையா? உங்க ஆத்தா. இந்த மரம் சொல்லியா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றே செய்யற. ஆ. அதை சொல்லி இப்பவே செய்யணும். அக்கா வணக்கம். யார் சொல்லணும்? நீதான். எப்ப? சரி இதே பையன். ஏய் சொல்லிட்டா போதேம்மா. என்ன கேட்டு சரி சரி இது சொல்லு. சரி அவர் சொல்றது கேட்டுக்கலாம் இருங்க. சொல்லு சொல்லு. சொல்லு. இன்னும் அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். சரி இரு இரு. இரு இரு. அப்படி நீ போயிட்டு சொல்லி என் மனைவி மஞ்சள் ஆயிடும். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் அப்படி சொன்ன உடனே அவள் சும்மா காலாளிடக்கூடிய வேலையை உன் கையால செய்யணும். அப்படி செய்து அவள் சம்மதப்பட்டு போய் வாருங்கள் மாமா அப்படி சொன்னா நான் வருவேன். ஓ வேற ஒண்ணு கிடையாதா? இல்ல நான் வரமாட்டேன். சரி சரி நீ போ. போ. எம்மா நீங்க நீங்க உங்களுக்கு புரியல. எந்த சுவிட்ச் போட்டா எந்த லைட் எரியும் தெரியும் இல்ல. அதேதான். இவர் எதை சொன்னாலும் வரமாட்டார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியாது. ஆனா அந்த அம்மா நீ போய் வார் சொன்னா வருவார். கண்டிப்பா. அப்போ நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அந்த அம்மா காலில் விழுறதால நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்னு நினைக்கிறீங்க. அதானே. ஒரு பழமொழி சொல்லுவீங்க, நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா சொல்லுவீங்க. இல்லையம்மா பத்தினியா இருந்தா தேவடியா தெருவுல குடும்பம் செய்யலாம். சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா. அப்ப அந்த அம்மா காலில் விழுறதால என்ன கெட்டு போறோம்னு நினைக்கிறீங்க. ஏமா நம்ம காரியம் சாதிக்க அந்த கைத கால புடிச்சுதான் ஆகணும். இவன் சரியான ஆள் பாய்மா. ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படி? ஏமா இப்ப சித்திரை மாசம் வெயில் அடிக்குது. ஆமா. நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம். போகும்போதே வெயில் அடிக்குது. கால் பத்திக்குது. ஆமா. ஒரு கடை செருப்பு கடைக்கு போறோம். செருப்பு வந்து கண்ணால போட்டு மூடி இருப்பாங்க. ஆமா. செருப்பு ஒரு ஜதை எவ்வளவு கேட்டா 550 ரூபான்றான். ரைட். நம்ம கால் சுடுக்கு வாங்கிதான் ஆகணும். ஆமா. வாங்கி மாட்டிடுறோம். ஆமா. நடந்து போறோம். புயல் அடிக்குது, உச்சி வெயில், தலைவலிக்குது. ஒரு துணி கடைக்கு போறோம். 50 ரூபா கொடுத்து ஒரு துண்டு வாங்குறோம். துண்டு வாங்கி பட்டு துண்டு வாங்கி தள்ள போத்திக்கிறோம். நேரா வீட்டுக்கு போறோம். அந்த 550 ரூபா செருப்பு நம்ம தெருவாசிப்படியா விட்டுறோம். அந்த 50 ரூபா துண்டு வீட்டுக்கு எட்டுமா உள்ள எட்டு போறோம். உள்ள எட்டுமா பொட்டில போய் போட்டுறோம், இல்ல கொடியில போய் மாட்டுறோம். ஆமா. அந்த தெருவாசிப்படி செருப்பு, அந்த செருப்பு கூட ஒரு காது அந்த செருப்பு சுத்தி இருக்குது. அந்த பொண்ணடி அது செருப்பு பட்டு துண்டை போல நீங்க அந்த செருப்பு கூட ஒரு காது அந்த செருப்பு சுத்துது. அவன் செருப்பா என்ன மகாராஜா மஞ்சுளா பெருமை உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாது. மஞ்சுளா பெருமை யாருக்கு தெரியும்? என்ன போல எவன் ஒட்ட கூச்சா வச்சுக்கிறானோ அவனுக்கு தெரியும் அவன் பெருமை. உனக்கு என்னடா தெரியும்? போட அந்த பெருமை கேட்கறவன் இவன் எருமை. அந்த அம்மா எங்க இருக்காங்க? அக்கா அப்படியே கூட ஓட்டிக்கிட்டே போறேன் நானு. ஏன் கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படாது இருப்பா உன் மேல? நானும் உன்ன மேல பொண்ணுதான், என்ன மாதிரி நீயும் பொண்ணுதான். என்ன பார்த்து ஆண்டி தாசின்னு கேட்டா? ஓ அந்த கோவமா? அக்கா உங்களை ஏன் தாசின்னு கேட்டேன்? எது கேட்டேன்? உங்களை ஏன் தாசின்னு கேட்டேன்? கேட்டு பலன் வந்திருக்கேன். கோவப்படாதீங்க, சொல்றது கேளு. சொல்லு. நான் உன்னை தாசின்னு கேட்டது காரணம் சொல்றேன். சொல்லு. உன்னை ஏன் தாசின்னு கேட்டேன்? அக்கா எதுக்கு வீட்டுக்காரர வாசப்படி அருகால் தாண்டாதான் வச்சிருக்கேன். ஆமா, என்ன மாதிரி யாரும் வச்சிருக்க முடியாது. ஊத்தரம்பாய கூட வெளியே விட மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு வர வழியில சொன்னாங்க. ஆமா, அதனால இந்த நாட்டை ஆளக்கூடிய உங்களுடைய மாமனார் மாமியார், ஓ மாமனார் மாமியார், ஏன் மாமனார் மாமியார், ஆமா உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அப்ப அங்க இருந்து பெரியவங்க சொன்னாங்க, பெத்த புள்ள வந்து பால் ஊத்துறா உயிர் போயிடும். சாவலி அவங்க சாவல. அதனால நீங்க கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுக்காரர் நீயே கூட்டிட்டு வந்து சரி அவருக்கு பால் ஊத்திட்டா அவங்க செத்துருவாங்க. நீ ஏன் இந்த சந்தன கோபுர வீதியில வாடகை வீட்டுல இருக்கணும்? அவர் செத்துட்டாங்கன்னா இந்த நாட்டுக்கு உன் வீட்டுக்காரர் ராஜா, நீ ராணி. ஆமா, நான் தான் ராணி. கீழே போல கோணி போட கோணி எனக்கு தெரியும். அதனால வர வழியில என்ன சொன்னாங்க? சாந்த சேவை யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மஞ்சுளா அம்மா சொன்னாதான் கேட்பாங்க. அம்மா ருசி கொடுத்து வச்சிருக்கிறான் ஆம்பளைய. அவர் போக மாட்டா பால் ஊத்த போக மாட்டேன்னு சொன்னாலும் சரிதான்.
நீ சொல்லி அனுப்புங்க. இல்ல சொல்ல வேண்டாம், நீங்களே கூட்டிட்டு வந்து சரி பால் ஊற்றி வந்துருங்க. சரி போ போய் சொல்லுங்க. இதை சொல்லதான் கொஞ்சம் தாசின்னு கூப்பிட்டேன். சரிங்க. அப்ப தாசின்னு சொன்னா எனக்கு தண்டனை கொடுக்க வர அனுப்பு. அனுப்புவேன். இந்த செய்தியை சொல்லதான் நான் சொன்னேன் தவிர சரி அம்மா கொஞ்சம் கேட்கணுன்ற ஆசை எனக்கு இல்லை. சரி அம்மா சரி போ. அம்மா மஞ்சுளா பாவா கேட்டாங்க. யார் அவ? என் மனைவி. உன் மனைவி? ஆமா. அப்ப நான் யாரு? செஞ்சு வேண்டித்தாருங்க. அப்ப நான் யாருன்னு கேட்டா வெளியே சொல்லணுமா? செஞ்சு வேண்டித்தா தேவடியா கூச்சானே. போடா நீ. எல்லாம் ருசி கொடுக்கும் போதெல்லாம் மனைவி தான். மனைவி அப்படி சொல்லு. சரி சரி உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த பால் குத்தா வர சொல்றாங்க. அந்த சனி தான் சாவாத கணக்கால எனக்கு தொல்லை ஆகுது. ஆமா. அதனால நேரா போறேன். நீ பால் குத்துறியா குத்த மாட்டே எனக்கு தெரியாது. சரி மாமா மாமா உயிர் போன தெரியாது. அவன் வந்துட்டான். இப்ப ஏன் ஊட்டி புடிச்சு சாவச்சு? அப்படி இல்ல, என் தாய் தந்தை உயிரோடு இருப்பதா அந்த நாட்டுக்கு நான் ராஜா, நீ ராணி ஆக முடியல. பால் குத்துற மாதிரியே உயிர் போல ஊட்டி புடிச்சு சாவச்சேன். சாவடிச்சுட்டு நான் ராஜா நீ ராணி. ஆமா சரி அவங்கள சாவடிச்சுட்டு ஆமா நேரா இவங்க போட்டுக்கிறா பாச்சா. ஐயோ 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 எத்தனை மாட்டுல எத்தனை ஆரம் தோடு மாட்டுல வச்சு அம்மா மின்னுது பாரு. மின்னுது பாரு. அதை விட அவ போட்டுங்கிறாளே, அவ கட்டிக்கிறாளே புடவை, பட்டு புடவை. இந்த புடவை எதுக்கு எடுத்து கொடுத்த நீ? இது எப்படி கிடக்குது பாரு. அவ எப்படி போட்டுங்கிறா? அவ போட்டுங்கிற நகை, அவ போட்டுங்கிற கட்டிங்கிற புடவை மொத்தமும் வாங்கிட்டு வர்றோம். அதுக்குதான் உன்னை அனுப்புறேன். போயிட்டு வா. இப்படி ராஜா மாதிரி நல்ல மைனர் மாதிரி நல்ல மாப்பிள்ள மாதிரி நீ போனா அப்படியே முன்னால முடிஞ்சுக்குவா. சரி அதனால இங்க இருக்கு வச்சா இது மொத்தத்தையும் கைது நான் எங்க போன சம்பாதிச்சு வச்சேன். எம்மா சம்பாதிச்சு எப்படி பாட்டினேன். நான் கஷ்டப்பட்டது நான் பட்டது. மாமா இதுங்கடி வங்கி இது. ஐயோ ஐயா இதுக்கே இந்த வங்கிக்கே போதுமே, இந்த அழகுக்கே போதுமே. அவ பின்னாலே இருப்பா, அவ கூடயே இருப்பா ஓட்டிக்கின்னு. இப்படி போக கூடாது, அவ கூட போகும்போது இப்படி போக கூடாது. ஒரு ரஜினி ஸ்டைல் ஆடுது. ரஜினி ஸ்டைல் வருவாரு. ஆமா இவர்தான் இப்ப ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் இப்பதான் காதல் பண்ண ஜெமினி கணேசன். நீ இப்படி வங்கி வைக்கிறா நல்ல இப்படி போக கூடாது, அவகிட்ட போக மாட்டோம். இப்படிதான் இருக்கு அம்மா அழகா இப்படிதான் போகணும் அவகிட்ட போகணும். சரி பாருங்க. போயிட்டு மாமா அவ போட்டுக்கிட்டு மொத்தமும் வரணும்.
சொல்லு. ஏன் சிவி அண்டி சிவி அது முனியாங்கற இது என்ன கோலம் இது? என்ன கோலம்? அது முனு வர ஹீரோ கோலம். சரியம்மா இது சரியம்மா சரி. போலாமா? போகலாம். ஏன் சிவி அண்டி ஐயா ஏன் இது போக எப்பதான் சிரிக்கிறது பொம்பளை? பெண்ணா பிறந்துட்டா 3 வகை. இது பெண்களுக்கு 3 வகை. பெண்ணா பிறந்தா 3 வகை. என்ன வகை? ஒரு பெண்ணு பிறந்துட்டா அவ கல்யாணம் செய்து கேட்டுங்க. ஆமா எப்படி இருக்கணும்? உண்மைதான். சாப்பாட்டுல தாயை போல் இருக்க வேண்டும். தாயை போல் அப்படியாங்கன்னா ஏர் ஓட்ட போயிட்டாலும் கஷ்டப்பட்டு வந்தாலும் குடிச்சிட்டு படுத்துட்டாலும் சரிதான். அப்ப சோத்தாக்கி குழம்பாக்கி எடுத்து கிணத்துல போட்டு சோத்தரையில உப்பு கையால ஊதி ஆம்படியா தலையை தூக்கி மடி மேல வச்சுக்கின்னு பெத்த தாய் எப்படி பிள்ளைக்கு சோறு ஊட்டுறாளோ அதை போல ஆம்படியானுக்கு ஊட்டி விடணும். அப்ப சாப்பாட்டுல தாயை போல் ஒண்ணு. 2வது எங்கன்னா வெளியே கிளம்பி போனா மந்திரி மாதிரி தந்து சொல்லி அனுப்பணுமா? ஏங்க போறீங்க, டவுனுக்கு போறீங்க, பொழுதோட வந்து சேருங்க, போன வேலை முடிஞ்சாலும் முடியாத போனாலும் சீக்கிரமா வீட்டை வந்து சேருங்கன்னு மந்திரி மாதிரி தந்திரி சொல்லி அனுப்பணும். 2. ஆனா 3வது படுக்கையில மட்டும் ஆம்படியான் கூட தாசி மாதிரி இருக்கணுமா? அப்பதான் அடுத்தவருடைய சிந்தனை வராது. அங்க மட்டும் 4 செவத்துக்குள்ள ஆம்படியா கட்ட தாசி போல் இருக்கணுமா? அவனுடைய ஆசையை தீர்த்து வைக்க. இதுதான் பெண்ணா பிறந்துட்டா 3 வகை. இதை வேற எங்க நீங்க பார்க்க முடியாது. தெருக்கூத்துல மட்டும்தான் கேட்க முடியல, வேற எதுலையும் கேட்க முடியாது. இந்த தத்துவங்கள் தான் அந்த மாதிரி பெண்ணா பிறந்தா 3 வகையா இருக்கும். அதை விடு. இப்ப நீ சிரி. இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்ல, இது ஏற்கனவே சிரிச்சு குடும்பம் பண்ணது. ஒரு அன்பா கூட்டு பேசி நல்லா சிரிச்சுருந்தா பரவாயில்ல. சிரியாண்டி ஏற்கனவே மந்தமா பீயத்தனமா வாயத்தொ சும்மா கண்ட இடத்துல பீத்துன்னு கிடக்கிறது. நடந்திடுவன் உங்கள் முன்னாலே முன்ன போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது. இல்ல அங்க அவங்கதான் நான் சொல்றேன். நீங்க தாங்க பின்னாடி வந்த எவனடி பார்க்கறன்னு கேட்டேன். நீ முன்னாடி போக சொன்னது நீதான். அப்புறம் முன்னாடி போனா நீ என்ன ஜமீன்தார் விட்டு போனா உனக்கு பூஜா தூக்குறான்னு கேட்கிறேன். பெரிய காலி தூக்கு போன முன்னால போக நான் என்ன பின்னாடி கை பேச போறேன். என் மகளை உன்னை கேள்வி சொல்லும் போ. அப்ப எப்படி வரணும்? கணவனுடைய கரம் பிடித்து உடனே வரணும். அப்படியா கையை பிடிச்சு வரணும்? ஆமா. சரிங்க, நீ சொல்வது நியாயம். நீ என் பேர்ல இவ்வளவு நாளா வேற ஒருத்தி பேர்ல ஆசையா இருந்த. ஆமா. இப்ப நான் திடீர்னு உன் கையை பிடிக்க முடியுமா? நீ பிடிக்கலாம் என் கைய. என் பேர்ல உனக்கு ஆசை இருக்குன்னு கண்டனா இல்லன்னு கண்டனா? கையை பிடிச்சு வரணும். ஆமா, கை பிடிக்கலாம். சரி, போவாது. ஒரு வெட்டு 2 துண்டு. உன் அறம் நான் வந்திருக்கேன். நான் உள்ளே வர வேண்டுமானா என் கை காலம் சுத்தம் செய்யணும்.
போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி, ஏன் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நீ ஏன் காலை கழுவிட்டு வரணும்? ஸ்ரீதேவி மஞ்சுளா வீட்டுல இருந்தேன். இப்போ இந்த மூஜாவி வீட்டுக்கு வந்துட்டு காதியா? இல்ல 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 அம்மா, நான் என்ன நினைக்கிறேன், நீ காலை கழுவிட்டு வருவதே நியாயம். ஏன் தெரியுமா? மூதியாவிய கழுவிட்டு சேதியாவியா என் வீட்டுக்கு வா நான் நினைக்கிறேன். மஞ்சுளா பத்தி போய் தண்ணி எடுத்துட்டு வா. போ. அந்த கல்பத்தி முருகா, நாரதர் சொன்ன பிரகாரம் 48 நாள் விரதம் இருந்தீங்க. சென்று ஒரு கணவனை அழைத்தால் வருவார் என்று சொல்லிவிட்டார். நாரதர் சொன்ன பிரகாரம் எங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்துட்டேன். முருகா, தெய்வத்தை நம்பினோர் கெடுவதில்லை. இன்னைக்கு தெய்வம் இல்லைன்னா இன்னைக்கு 10 நாள் திருவிழா நடக்குமா? அதனால முருகா, கந்தப்பா கருணை செய்யப்பா. பேசக்கூடாது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நாரதம் இருங்க. இன்னொரு 5 நிமிஷம் இதோட அடுத்த வருஷம் தான் வரும். கலைஞானப்பா கங்கை சுதனான மீயப்பா, கந்தப்பா கருணை செய்யப்பா. செந்தூர் வடி வேலப்பா, செந்தூர் வடி வேலப்பா, செந்தூர் வடி வேலப்பா, செந்தூர் வடி வேலப்பா, சேவை தமையப்பா, ஐயா சிவகாண்டி சிவப்பறக்கும் மகிழ்கள், சிவகாண்டி சிவப்பறக்கும் மகிழ்கள், வருவாய் தருணம் யாரு அவன போய் போறாங்க? யாருன்னா நீங்க இருக்கிறவங்க 4 பேருக்கு உட்கார்ந்து போதும். ஒரு அரை மணி நேரம் முடிச்சுடுறேன். வேலை இருக்கணும் போங்க. ஞான பண்டிதா கந்தா கடம்பா கதிரொடி வேலா, இனிமேல் அந்த தாசி வீட்டுக்கு போகாமல் என்னோடு இருந்து அவர் மனசை மாற்றி என்னோடு இருந்து வாழ்வதற்கு வழிகாட்டு முருகா. இது வருகிறேன் சாமி. என்ன தெரியும்? போய் தண்ணி எடுத்து வந்ததோட நான் என்ன பண்ண? மாலையிட்ட கண்ணன் வந்து விட்டான் என்று நான் 3 வருஷமா இல்லாத உன் கல்ல புருஷனோட அவன் காலில் விழுந்து என் ஆம்படியா வந்துக்கான். அப்படி தோட்டத்து வாய் குடிப்படுமா? அனுப்புறதுக்கு மணி நேரமாச்சா? எப்படி அம்மா இது நியாயம்? எப்பமா குறும்பா அந்த மாதிரி சொல்லலாமா? கல்லாமலே நான் அனுப்புறதுக்கு மணி நேரம் ஆச்சு. அது ஒண்ணு சொல்லி தப்பு இல்ல. கூட பண்ண பண்ண இல்ல, நாம என்ன தப்பு செய்யறோமோ நம்ம பொண்டாட்டி நாம எப்படி பூஜை வச்சிருந்தோமா அவ சும்மாவா இருப்பா? இன்னும் ஒரு ஆம்பியால வச்சிருப்பா. தெரியும். நீ என்ன பண்ண? நீ என்னடி செய்துன்னு கேளு. சொல்லு. ஆனா கல்லாம்படியா வச்சது சொல்லாத. என்னடி செய்ய? நான் கத்து விழுந்து செய்ய. ஏய் சும்மா செய்யணும். சொல்லு. இவ்வளவு நேரம் முருகப்பெருமானை கடவுளை முருகன் யாரு? கடவுள். கடவுள் ஒண்ணு இல்ல. இது கடவுள் முருகனா? ஆமா. அவையாரு அவையாரு கடவுளுங்க. அவனுக்கு யாவுக்கு என்ன வேலை? பாருங்க, அவனுக்கு யாவுக்கு என்ன வேலை? அவனுக்கு யாவுல என்ன வேலை? நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். என்ன கரகால எத்தனா? யாரு? காங்கிரட் போட்டானா? சுண்ணம் வச்சானா? எதனா கண்டுபிடி வரி கட்டறானா? இந்த மாதிரி ஆளை என்ன பாத்தீங்களா அம்மா? யாவுக்கு என்ன வேலை? ஏங்க நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். அந்த முருகப்பெருமானுடைய அருளே இல்லன்னு சொன்னா என் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். அவன் சாந்தசீலா உன் மனைவி கற்பக என்ன கோரி அழுதுட்டு இருக்கா. நீ வாப்பா, நீ எனக்கு செல்போன் பேசறானா? வேறம்மா. ஏய், நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். மரியாதை தூக்கி போட்டு பாய் தலகடி போடு. பாய் தலகடி போட சொல்லியா போடுறேன். ஆனா முருகப்பெருமானுடைய போட்டாவ தூக்கி போட முடியாது. ஏதாவது ஒன்று சொல். இந்த கணவன் வேண்டுமா, அந்த கந்தன் வேண்டுமா? கந்தனுடைய அருளால தான் வந்தேன். கந்தனும் வேண்டும், கணவனும் வேண்டும். கூட்டு போயிடா. நான் இச்சவாயினா? ஐயா, அவனுக்கு 2 பொட்டாட்டிக்கிறேன். என்ன கூப்பிடறாளா? இந்த அக்குரு புடிச்சு ஆயிச்சு போறான். என்ன மயிருக்கு என் வீட்டுல வரான்? அவன் பொட்டாட்டி வந்து இந்த மயிருக்கு என் வீட்டுல வரான். நான் தான் வச்சு பூஜை பண்ணேன். அப்ப நான் இச்சவாயினா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு ஆம்படியா, அவனுக்கு ஒரு அவன் ஒரு ஆம்படியானா? முருகன் ஆம்படியா வருவான் எனக்கு. அப்ப அவன் 2 பொட்டாட்டிக்கிறா. ஒரு பொண்டாட்டி என்ன கூப்பிடுறாங்களோ? இந்த மாதிரி அக்கிரும்பு யாரை எங்கனா பாத்தீங்களா அம்மா? தூக்கி பாத்து பாய்த்தல் போடு. லவடிக்கல் ரெண்டா தூக்கி பாத்து பாய்த்தல் போடு. ஊக்கி போட முடியாது. பாய் தலகாணி. அப்ப ஏதா ஒன்று சொல். இந்த கணவன் வேண்டுமா, கந்தன் வேண்டுமா? எதனா ஏன்னா ஒன்று சொல். உன் முடிவா? ஆமா, முடிவு தானே? ஆமா. சரி, அந்த முருகனே தேவை. அப்படியா? ஆமா. அது கண்டா கண்டா வந்தா கண்டா வருவானோ?
செப்பு போட்டு உடச்சிட்டு கூட்டு வருவாரு. எடுத்து கையில் பத்திரமா வச்சுக்கணும். ஏன் உடைக்கிறாரு? என்ன தூக்கி போட்டு பாய்ச்சி வந்து போ. நான் என்ன சொல்றேன், பாய் தலைக்கணி போட சொல்லியே போடுறேன். முருகனுடைய ஓவியத்தை எடுத்து போட முடியாது. ஏதாவது ஒன்று சொல். என்ன ஆம்பளையா வேணுமா முருகன் வேணுமா? முருகன் அருளால் தான் வந்தேன். முருகன் வேண்டும், ஆம்பியா உறுதியா சொல். என்ன யார் வேணும்? சரி, கந்தனே வேண்டும். அப்படி சொல்ற அந்த தாலி கொடுத்து தாலி கொடுத்து. தாஜியா? ஆமா, 10 பேர் எடுத்துக்கணுமா? 5 பேர் செஞ்சுட்டான். அதை பத்தி எனக்கு தெரியாது. சரி, எந்த மாதிரி அப்படின்னா இருக்கட்டும். நீ போட்ட நகை நகரத்துல கைட்டு நம்ம என் மஞ்சளாவுக்கு போட்டு ஜாலியா இருக்கிறோம். எப்படியே போட்டிருக்கு நகை நட்ட கைட்டு கைது யாருக்கு போறது? ஏன் மஞ்சள் இதை பூரா போட்டா பாட மேல போறாப்ல இருக்கும். போடா, எப்படியா போறோம். எடுத்து மாட்ட பாரு. போட்டு கொடுக்குறோம். உன்ன தலைவர் மட்டும் காசு கூட மாத்தல. என்ன இப்ப வாத்தல் தான் வேற யாரும் உனக்கு கொடுக்குறாரு. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கீழக்குண்டூர் கிராமத்தில் சீரும் சிறுபான்மை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்வீர் அண்ணா பூபாலன் அரியனுக்கு 100 ரூபாய் சன்மானம் வந்திருக்கின்றார். ஜாலியா போய் மஞ்சளாவுக்கு கொடுத்து நீ சொகசா வாழ வேண்டும் என்று அண்ணவருக்கு அந்த மாதிரி பெருமான பிரார்த்திக்கு சுவே செய்யும் சுவே செய்யும் சுவே செய்யும். நாங்க 2 பேரும் சிங்கா காத்து போறோம். அந்த 100 ரூபாய் தலைவருக்கு 100 ரூபாய் கொடுத்தாலுங்க. தலைவருக்கு 100 விட எம்மா எனக்கு பணம் கொடுங்கன்னு பூட்டன்னு வச்சுங்க. எனக்கு எம்மா காசு கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு கொடுப்பான். உனக்கு பணம் கொடுப்பாங்க, இந்த ஆளுக்கு தொட போட்டு கொடுப்பாங்க. யாரும் நிறைய பேர் உட்காந்து கம்மி பாய் கிடக்குறான். கந்தில வர வச்சு கட்டே கொடுப்பாங்க. உண்மை தெரிஞ்சிடும். தெரியாது, அது ஒரு டேஸ்ட் கம்மி. நான் என்ன பண்றேன், என்ன பண்ண போறோம்? ஆம்பியானே இல்ல, நகை போட்டு நான் என்ன சொல்றேன், நகை போட்டு அழகு பார்க்க அவன் நம்ம வீட்டு நகை ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நியாயம் தான். அது யார் விட்டு நகை தெரியுமா உங்களுக்கு? பாப்பா நான் சொல்றேன், ஆத்தா விட்டு போட்டான். ஆத்தா விட்டா பெரிய ஆத்தா விட்டான். போட்டு மினுக்குற அப்படியே குடுக்குறேன். ஐயா ஆமா கொடு. எப்படியா 2 பவுன் வரட்டும். ஒரு 2 லட்சம் தலைவர் போ. கொண்டா 2000 ரூபாய். 2000. மகமாரி அம்மனுடைய அருளினால் உங்களுடைய நாடகம் மிக மிக சிறப்பா இருக்கு. அதனால உனக்கு மட்டும் 2000 அப்படி என்று ஆர்வீர் அண்ணா மஞ்சு என்று சொல்ல எமக்கு மட்டும் 2000 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் பாத்துக்கோ 1000
2000 பெருசு. எனக்கு இது 2 கோடி. அதனால அவருடைய நல்ல எண்ணத்திற்கு பேர் சொல்லு. இப்பேற்பட்ட அவர் பேர் மஞ்சு. இதே ஊரா? இதே ஊர். கீழக்குண்டூர் கிராமத்தில் கீழக்குண்டூர் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஐயா, நல்ல உள்ளம் படைத்தவர் மஞ்சு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 2000 கொடுத்திருக்கிறார். எனக்காக 1000 ரூபாய் சன்மானம். அவர் குடும்பத்தில் மகமாரி அம்மன் அவர்கள் பெற்று இவருக்கு ஒரு காணிக்கு எனக்கு கொடுக்க, அவருக்கு மறுகாணிக்கு மலை போல் வளர வேண்டும். கிருஷ்ணா உனக்கு அற்புதம் சுபே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் மாறி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி போய்து ஓங்கு பெருகும் சென்னல் வீடு கைநூல பூங்கு வலை போய் பொறிவண்டு கண் பருப்ப தீங்காத புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடர் வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவாய். மகாராஷ்டிர மகன் முடிஞ்சு இதை கீழே கொடுக்க சீர சிறுவன் வாழ்ந்திருக்கக்கூடிய 6 இதோ மஞ்சுநாதன் 1000 ரூபாய் சன்மானம். மஞ்சு இது 1000 ரூபாய் சன்மானம் எடுத்திருக்கின்றார். எதற்காக? என் அன்பு மனையாட்டி, என் ஆசை மனையாட்டி, உலகமெல்லாம் அவளே என்று கதிரக்கூடிய மஞ்சுளா தேவா தேவா மஞ்சுளாவுக்கு செலவு செய்யப்பா, ஜாலியா இருப்பா, கொஞ்ச நாள் வாழ்க்கையப்பா, கொஞ்ச நாள் வாழ்க்கையப்பா அப்படிதான் 1000 ரூபாய் சன்மானம். அன்னவருக்கு அதுவாமத்துக்குரிய மாரியம்மனும் ஒன்று கொடுக்க 1 கோடியா பெருமாள் ஒன்று பெருமான பிரார்த்திக்கிறது. சுவே ஜெயம். மஞ்சு இது பாத்துக்கலாம் இருங்க. வெடுக்கணும் புடுக்குற இந்த நகை 3 தலைமுறையா வந்த நகை. எங்க பாட்டி போட்டிருந்தாங்க. எங்க பாட்டிக்கு பிற்பாடு எங்க அம்மா போட்டிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு பிற்பாடு எனக்கு போட்டாரு எங்க அப்பா. உங்ககிட்ட கதை சொல்லி அழுதனே. எங்க அப்பா சொன்னாரு, இந்த நகை உங்க அம்மா போட்டிருந்தாங்கம்மா, உங்க அம்மாவுக்கு பாட்டி, எனக்கு பாட்டி. என்ன உங்க பாட்டி உங்க அம்மா, நீ 3 தலைமுறையா வந்தாங்க. இது கொண்டாந்து குடுக்குற. அது எங்க வீட்டு நகை. அது எப்படி உங்க வீட்டு? அது எங்க வீட்டு நகை. எப்படி? உங்க பாட்டி, எங்க தாத்தா, எனக்கு அப்பாவுக்கு அப்பா தாத்தா, எங்க தாத்தாவும் உங்க பாட்டியும் ஒரு தாய் வகுத்துல பிறந்து அப்பா எங்க தாத்தாவுக்கு அப்பா தான் மகளுக்கு போட்டிருக்காரு. தாத்தாவுக்கு அப்பா நான் மகன் வழியா வந்திருக்கேன், நீ மகள் வழியா வந்திருக்க. 3 தலைமுறை ஆனாலும் என் வீட்டு சொத்து என்கிட்ட சேர்த்து நீ கொடுத்துட்டு போ. கேளுமா கதையா, இந்த நகையை வாங்கறதுக்கு என்ன தந்திரம் பாருங்க. எந்த தலைமுறை கணக்கு நான் என்ன சொல்றேன், எம்மா எம்மா நீங்க எல்லாம் அருமையான நாடகம் பாக்குறீங்களே. ஒரு பெண்ணானவள் நகை போட்டுதான் அழகா இருக்கிற விதிமுறை கிடையாது. ஒரு பெண்ணுக்கு என்ன அழகு தெரியுமா? இந்த நெத்தியில ஓட்டி சிகப்பு பொட்டும் ஒரே ஒரு மஞ்சா கவுரு இருந்தா அதுவே அந்த பெண்ணுக்கு அழகு. அதான் கருத்துதாமா கருத்து. அதை ஊங்கட்டணும். இந்த நகை தேவையில்லை. அந்த சுவையான சொல்லு எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கை அதுதான். நீ புளியா மரத்துக்கு தெம்மாங்கு பாக்குறதுக்கு கிடையாது தெருக்கூத்து. புளியா மரத்துக்கூட பொங்கி சாப்பிட்டாலும் சரிதான். ஆம்படியா பொண்டாட்டி அவங்க சந்தோஷமா இருந்தா அதை விட சொத்து சுகம் எதுவுமே கிடையாது. அந்த குடுக்குள்ள இருப்பாங்க புளியா மரத்தாண்ட 2 பேரும் கட்டி பிடிச்சி போட்டு சாப்பிடுவாங்க. அவன் ஜாலியா பரவாயில்லை. என்ன மோனாச்சாரு பத்தியா ஒரே வார்த்தை சொல்ல. இப்ப மந்திரியை விட்டு பூராச்சி வித்து எடுத்துட்டு போட்டேன். அரை அத்தனை வித்துட்டு மாட்டு கொட்டா மட்டும் தான் இருக்குது. அதில் தலை போற உன்ன எனக்கு மாட்டு கொட்டா தேவையில்லை. வேற என்ன, கடல்ல இருந்து மலை வரைக்கும் இன்னைக்கு ஏமா ஒரு சின்ன செய்தி எனக்கு கொண்டாந்து துண்டு போட்டார்கள். எனக்கு ஐயா தலைவர் கொண்டு வந்து போட்டாரு. அப்புறம் ஐயா அவரு நாட்டாம போட்டாரு, தர்மகர்த்தா போட்டாங்க. நீ அவங்க என்ன சொல்லி போட்டாங்க தெரியுமா? கலைமாமணி விருது பெற்ற நாடக ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய பட்டு பீதாம்பரம் அளிக்கிறது எனக்கு போட்டாங்க அம்மா. ஆனா கலைமாமணின்னு சொன்னா அந்த உலகத்துல திருக்கூத்தாடிக்கு கலைமாமணி கிடைப்பதே கிடையாது. ஆனா இது காரணம் என்னன்னு கேட்டா, தேனிசை தென்றல் தேவா சினிமா நடிகை, சினிமா பாட்டு பாடுவார்கள் தேவா, உங்களுக்கு தெரியும். ஆமா, அவர் இளநிசை நாடக மன்றத்துக்கு தலைவராக இருந்தார். இந்த கொரோனா வந்த காலத்துல அப்படியே இந்த செல்லுல பார்த்துட்டு முதலமைச்சர் கொட்டி காட்டிட்டு இருக்காரு. பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு வித்வானுக்கு தான், இப்பேற்பட்ட சாமர்த்தியக்காரனுக்கு தான், இப்பேற்பட்ட ஒருவனி பாட்டு அவனது, வசனம் அவனது, அடவு அவனது, எல்லாம் அவனது, இவனுக்கு தாங்க நம்ம கலைமாமணி விருது கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட சொல்லி தேவா ஐயா தான் அந்த விருதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தவர். 1 பைசா நான் யாருக்கும் கொடுக்கல. அப்பேற்பட்ட இன்னைக்கு கலைமாமணி விருது அவங்க சொல்லி துண்டு போட்டாங்க. அது யாருக்கு பெருமைன்னு கேட்டா,
எமக்காக அந்த கலைமாமணி விருது கிடைக்கணும்னு பாடுபட்டாரு உயர் திருவாளர் பெருமதிப்புக்குரிய ஐயா தேவா அவர்களுக்கு என்று சொல்லி இந்த பெருமை பூரா அவருக்கே சேரணும். அதுக்கு ஒரு கைத்தட்டு அவருக்கு அவர் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். இப்பேற்பட்ட ஒரு பெருமை தேடி கொடுத்தவர் அந்த தேவா சார் தான். அதனால தாசி கண்ட தாசி பாய்படுக்க மாட்டேன். என் மஞ்சளை பத்தி எனக்கு தெரியும். நீ என்ன அனுபவிச்சு சொன்ன வார்த்தையம்மா இதெல்லாம். உன் கையில பணம் இருக்கிற வரை உங்ககிட்ட சந்தோஷமா இருப்பான். இப்ப புறா எடுத்துட்டு போட்டு அந்த நகைதான். ஆமா, இத வாய்க்கு நான் சொன்னா கொஞ்சம் கல்லு தூக்கி தலைமையில போட்டு வேற ஒருத்தரை புடிச்சிட்டு போவாரு தவிர ஒண்ணு சொல்லல. உயிருக்கு ஆபத்து இல்லாத இருந்தா போதும். எனக்கு நகவானம் போயிட்டு ஒரு மஞ்சா கவர் இருந்தா போதும். போயிட்டு பொன்னைக்கு திருவிழா இருக்குதா? சரி போறவங்க போங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. முருகன் 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, நாடகம் நல்லா போக வளர்ந்துட்டு போச்சு. வேற ஒண்ணு இத முருகப்பெருமான் பார்க்கிறார். இந்த மூட்டு வரி கட்டினானா கரண்ட் பில்ல கட்டினானா சாந்தசன் ஒரு பாடம் காமிக்கணும். மஞ்சுளா தாசி கிட்ட காசியை காட்டி சாந்தசன் ஒரு பாடம் காமிக்கணும். முருகப்பெருமான் உருவத்தை மாத்தி நம்ம கோடி அதிபதி நாராயண செட்டியார் தங்கச்சி பாகுண்டாவா? பொண்ணு பாகுண்டாவா? எங்க பாய்ஸ்ல நல்லா இருக்காளா? யார் என்று விளக்க முடியுதா? நம்ம கோடிக்கு அதிபதி 9 கோடி அதிபதி நாராயண செட்டியார். நீதான் இந்த வட்டி குடுறாளா? ஆமா, 9 கோடிக்கு அதிபதி நீதான். நான் தான் அதிபதி. இந்த லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு மாசம் வட்டி? 10 பைசா வட்டி. அப்ப வாங்குறவங்க கொடுப்போம், கொடுத்தவனும் நல்ல வாங்குவோம். அப்படி இருந்தாலும் நான் என்ன வேலை செய்ய தெரியுமா? ஏய், 1000 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. 1000 கப்பல் ஆகாயத்துல பறக்குது. 10 ஏரோப்ளேன் தண்ணியில போகுது. தண்ணி கடல்ல போகுது. கடல்ல போகுது. நல்லா ஏறிதான் போகுது. அப்படியாப்பட்ட அதிபதி நானு. அப்படி இருந்தாலும் ஜெயமாபதி பட்டணத்துல நான் வட்டிக்கு கொடுக்குற பணம், அந்த வட்டி பணத்தை வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். ரூம். ஆமா, ரூம் வேணும். ரூம் போதும். அதுவும் தேவைதான். அதுவும் தேவை. அது தேவைன்னா ரேட் அதிகம். பணம் எக்கச்சக்கமான பணம் வேணும். அப்படியே ஏய், நான் கோடிக்கு அதிபதி என்னை பார்த்து அசல பணம் வேணும் கேட்கிறேன். உனக்கு எம்மாத்திரம் வேணும்? கோடிக்கையா? உனக்கு எம்மா பணம் வேணும்? ஏய், உனக்கு என்ன உனக்கு போனா குட்டி வரும். ஆனா கைப்பட ரோசா இருக்கணும். கைப்படாத ரோசா இருக்கணும். கையா படத்துல மஞ்சள் தண்ணி குடிக்க உனக்கு எத்தனை விட்டுறோம்? கைப்பட ரோசான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு வேலை கொடுத்துட்டு போறேன். அதனால ஒரு குட்டி பட்டினு கொத்திக்கிறது குட்டி அனுப்புங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்தா டாக்டருக்கு தான் போய் ஆகணும். அப்படியா? எடுத்துக்க எம்மா போனோன்னு எடுத்துக்கிட்டே ஏடி ஏடி வர குட்டி அனுப்புடா, குட்டி அனுப்புடா. வாங்க வாங்க மனம் 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 வாங்க வாங்க வாங்க. சாண்ட குடிச்ச 3 வருஷமா அவன்கிட்ட வாங்கி தின்னா. ஆமா, அவனுக்கு ஆக்கி போட்டு உடம்பே வீணா போச்சு. என்ன வருமானம் இல்லடா என்ன ஆளு? வருமானம் இல்லையா? ஆமா. ஆடா கம்முனுமா நீ. ஏமா ஏமா ரொம்ப அட்வான்ஸ். இப்ப 9 கோடி 9 கோடிக்கு அதிபதி நாராயண செட்டியாரா? இந்த அட்வான்ஸ் மட்டும் சரி 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 5 லட்சம் கொடுத்துக்கிறாரு. சரி போல ஓடத்தில தண்ணீர் பெண்ணாருக்கு கண்ணீர் ஓட போய்
தெரியாமல் எதையோ எண்ணி தவிக்கிறதா உலகத்திலே தண்ணீர் கொடுத்து தண்ணீர் ஓட போய் வீடு சேருமா ஏதா சாட்சி என்னாச்சு? அந்த பாப்பா அது பாக்க என் தண்ணி பேசி வந்துச்சு. அடி வாரு கண்ணே கண்ணே கோகி எனக்கிந்த விதிவாசா கடகால எடுக்கிறியா காங்கிரீட் போட்டியா எனக்கு வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டியா இன்னும் சிரிப்பா இருக்கு மண்ட ஒண்ணு உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் இல்ல உன் பொண்டாட்டி 2 பொண்டாட்டில ஒரு பொண்டாட்டி கேட்டியே இப்ப கேளு மண்டை வச்சு ஏண்டா 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 டே குப்பா அவர் மண்டை வண்டி ஏண்டால மஞ்சளா புண்டியால முருகா உன்னை பேசியது தவறு ஆனா என் மனைவி சொன்னா காசு இருக்கின்ற வரையிலும் தாசி அந்த காமம் என்ற ஆசை என் கண்ணை மறைத்தது இப்போது மாற்றானை வைத்துக் கொண்டு என் மண்டையை உடைத்து விட்டால் இறைவா உன்னை விட்டால் எனக்கு துணை யாரும் இல்லை இந்த செய்தி என் மனைவி கற்பதற்கு தெரிய வேண்டும் அவள்தான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் ஐயோ முருகா என் உயிர் போகுது கண்ணே கற்பதா ஐயோ என் உயிர் போகுது உயிர் போவாத காப்பாடுனா ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி கேளு முருகா சிவ சுப்பிரமணியனே வந்தினை தேவை வரம் வந்தால் தந்தினை கண்ட பதம் பணிந்தேன் கரையா கண்ட பதம் பணிந்தேன் கரையா செந்தர்மணி வேல்முருகா சிவனிடப்பாலா தேவர் குறை தீர்த்து வைத்த தெய்வாலை போலா அந்த குற மகள் வள்ளியின் மகிழ் மனவாலா அந்த குற மகள் வள்ளியின் மகிழ் மனவாலா பாராய் மயில் ஏராயின் குறை தீராய் சமய பாராய் உன்முகம் நாரதர் சொன்ன பிரகாரம் 48 நாள் ஏற்றி வைத்த என் வீட்டில் காமாட்சி அம்மன் திருவிளக்கு இதனால் வரைக்கும் அறியாது இருந்தது. இன்று நான் மரத்திலே ஏற்றி வைத்தார் சரி, இன்னும் ஒரு தடவை ஏற்றி வைப்போம். முருகா ஞான பண்டிதா முருகா முருகா குடத்திலே ஏற்றி வைத்த
ஏற்றி வச்ச திருவிளக்கு அவிழ்ந்து கொண்டே இருக்கு. என்ன முருகன் சோதிக்கிறான்? ஒருவேளை எங்க வீட்டுக்காரருக்கு எதாவது ஆபத்தா இருக்குமோ? சரி, நான் என்ன சொல்றேன், போயிட்டு மஞ்சுளா கூட சுகமா இருக்காரா பார்த்துட்டு வந்துருவோம். மண்டை முடிஞ்சு போச்சா? ஐயா, என்னை தொட்டால் உனக்கு தோஷம், உனக்கு நான் துரோகம் செய்திருக்கேன். மண்டை ஆழமா உடைஞ்சு போச்சம்மா. ஆழ போனா ஆழ போக மண்டை உடைச்சு. சரிங்க, சரி, நான் என்ன சொல்றேன், நான் என்ன தவறு செய்தேன்? என்னை ஏன் தொட வேண்டாம் என்று? தவறு செய்தவன் நான். உண்மை. மற்ற பெண்ணோடு 3 வருட காலமாக சுகபோகத்தை அனுபவித்து மனைவி என்று கருதாமல் சண்டாள பாவினான். பாவம் செய்தவனா? என்னை தொடாதே சாமி. ஐயோ, என் உயிர் போயிடும் போது கற்பகம். நான் ஒரு பாவம் செய்யாதவன். ஆமா, இந்த ஆபத்து நேரத்தில் ஒரு பெண் பெண் பெண்ணினத்தை சேர்ந்தவள் எங்க வேணாலும் போகலாம், ஆம்பளை 6 இடத்துக்கு போவான். ஆனா பெண்கள் தான், நாங்க தான் கட்டுப்பாடா இருக்கணும்ன்ற இந்த விதிமுறை. அதனால ஐயா, உயிர் போற நேரத்தில் இந்த நேரத்தில் உனக்கு நான் ஆபத்து காக்க இல்லைன்னு சொன்னா நான் பிறவி பயனே இல்லை ஐயா. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இந்த கிழக்குண்டு நன்னகரத்தில் தெருவா பிச்சை எடுத்து எங்க அம்மா, எங்க ஐயா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லோரும் இருக்காங்க. அவங்க கையில உண்டானதை 10 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் வாங்கியாவது அந்த முருகனுக்கு கல்புரத்தை ஏற்றி, முருகா என் மாங்கல்யத்தை பறிக்காதடா கடவுளே என்று அந்த முருகனை பூஜிக்கிறேன் சாமி. அடி பைத்தியக்காரி, நேரா போ. இந்த கீழக்குண்டு கிராமத்தில் என் பேரை சொல்லு, நிறைய பிச்சை போடுவாங்க. பேரை சொன்னா ஆம்பளைக்கு பூரா செருப்பு எடுப்பாங்க, பொம்பளைக்கு பூரா தொடப்பட்டு எடுப்பாங்க. அவன் எடுத்து சொல்லா, நீ எடுத்து சொல்லுவேன். இப்படியாக உயிரை பிடிக்க ஏமா தர்ம தர்ப்பா. வாங்கியே மாட்டோம். சூரிய தேவனுக்கும் தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் அந்த யமன் ஒன்று, அந்த சனி அந்த வீட்டுல இருக்கிற சனியும் ஒன்று. யமன் வந்து சனி யமன் போற சனி வர மாட்டான், சனி போற யமன் வர மாட்டான், யமன் போக மாட்டான். அப்படி இருக்க இந்த தினம் யார் கணக்கு முடிஞ்சிருக்கு தொட மாட்டான். அப்படி இருக்க அது தித்திரா புத்திரா இங்க
ஐயா இது யாரு கணக்கு முடித்து விட்டுதா ஐயா இதோ முருக்கம்பாடி சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முருக்கம்பாடி கிராமம் கெட்டிக்கார ஆறுமுக மகன் 1,50,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறான் இன்னும் கொடுக்கல. ஐயா இல்லங்க ஒரு நம்பர் விட்டுருங்க 2 லட்சம் ரூபாய் கொடுங்க ஐயா. ரேட்டு பாத்துறேன் ஐயா கேட்டு பாத்துறேன் பாரு அவனுக்கு எதிரி அவனோ அவன் கணக்கு முடிச்சுக்கிது பழகுது. பிரபு 75,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம். அவன் அந்த ரோட்ல பாரு மகாராஜா மாட்டிக்கிட்டான் மகாராஜா எனக்கு கத்தியால குத்த வந்தா மகாராஜா அவன் கணிக்க முடிச்சு போச்சு. எப்படியா முடிய யாரு கணக்கு மகாராஜா உங்க கணிக்கா முடிச்சு போச்சு. ஊறப்பட்ட பெற்றாலும் வெள்ளத்தல தான் இருக்கு. ஐயா மகாராஜா இதோ ஜெயபாபுரி பட்டணம் ஜெயசர மன்னனுக்கும் ஜெயமாலனுக்கு பிறந்த இது 6 மணிக்கு முடிகின்றது. சாந்தசீலம் கணக்கு முடிந்து விட்டது. 6 மணிக்கு கால 6 மணி. ஆமா முடியுது. சாந்தசீல கணக்கு சீட்டு வேணும் முதல்ல. ஏங்க எம வந்திருக்கான்னு சொல்றான் அவன் என் கண்ணுக்கு தெரியலையே. சாவ போறானோ அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவா ஏமா அப்ப என் கண்ணுக்கு தெரியணும் என்னதான் பிடிக்க வந்திருக்கான். ஐயோ சாமி கொஞ்சம் பொறுங்க. நான் கற்புடையவளா இருந்தால் உன் பக்கத்தில் நான் இருக்கும் வரை அந்த முருகப் பெருமானின் 48 நாள் நான் உறுதியா பூஜை செய்தவளா இருந்தான். நான் உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த யமனாய் இருந்தாலும் சரிதான் அவன் உன் உயிரை பிடிக்கவே முடியாது. பிடிக்கவே முடியாது. நீங்க பயப்பட வேண்டாம். அதனால் காரணம் என்னவென்றால் கற்புடைய பெண் கற்பவல்லி சாந்தசீலம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவ இருக்கிற வரைக்கும் இவன் உயிரை பிடிக்க முடியாது. அதனால சாந்தசீலம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அதனால நல்ல யோசனை. சாந்தசீலனுக்கு தண்ணி தாகம் ஏற்படுத்தி விட்டார். மனைவி தண்ணி மேல போயிடுவா. அவன் சாந்தசீலன் தண்ணி மேல இருப்பான். அப்ப உயிரை கவுந்துக்கிறேன். எங்க விக்கிறாங்க? உனக்கு நான் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன்னை விட்டு தனிப்பிரிந்து போய்விட்டால் காலதேவனான் இல்லாத நேரத்தில் உன் உயிரை கவர்ந்து விடுவான். ஐயா சற்று தாகத்தை அடக்கிக் கொண்டிருங்கள். நேரம் பார்த்து பழி வாங்குறீடி கடவுளே. மாலையிட்டு 3 வருட காலமாக தனக்கு சுகத்தை கொடுக்காத பாவிதான் நீ போயம்மா. அது என் உயிர் போயிடும்போது போய் தண்ணி எடுத்துவான்னு சொன்னா நான் அப்பால போயிட்டேன் எம்ம பிடிச்சுவான்னு என்ன உயிரை வாங்குறியே. என்ன தண்ணி தண்ணி பழி வாங்குறீடி. தண்ணி சுட்டி காட்டுற வார்த்தை இருக்குது பாரியம்மா. மனுஷனை கொன்னுடும்.
3 வருஷமா அப்படியாகட்டும் வாழாதவனுக்கா தண்ணி கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு இவர் வாயால. சரிங்க, இதுதான் நடக்க போகுது. என்ன நடந்தாலும் சரிதான் நடக்கட்டும். நான் போய் தண்ணி ஏமா படுத்துக்கிறாருன்னா என்னமா போயிட்டாரா? உட்காந்து இருந்தது ஏன் படுத்துக்கிறாரு கேட்டா போயிட்டாருன்றாங்க. ஏங்க சாமி ஐயா மண்டிரையோ மண்டிரையோ சாமி விட்டீர்களா? அண்டவா ஐயா எனக்கு கல்லு மேல் கணக்கெழுதான் என்ன மாலையிட்ட ராஜாவே உன்னை கணக்கு பிள்ளை என்றிருந்த உங்க கணக்கையும் மறந்து விட்டோம். என்ன மாலையிட்ட என் துறையே என்னை விட்டு கைலங்கிறீங்க ஐயா. நீங்க போனீங்களா? அம்மா கற்பகா கற்பகா ஐயா கற்பகா ஐயா அம்மா அழாதம்மா ஐயா கற்பகா என் மாலையிட்ட மன்னர் மாண்டு விட்டார் ஐயா. நான் ஏன் உயிரா இருக்கணும் ஐயா? அம்மா நானும் செத்துறேன். அவருக்கு யாரு இல்ல, எனக்கு யாரு இல்ல. எங்க 2 பேரும் எடுத்து போச்சிருங்க ஐயா. அம்மா நானும் செத்துறேன். சாவாதம்மா. அம்மா உன்னுடைய கணவன் உயிரை மீட்டு கொடுப்பது என் பொறுப்பு. என்ன சொல்றீங்க சாமி? மீட்டு கொடுக்குறம்மா. என் கணவன் உயிரை மீட்டு கொடுக்கின்றேன். எப்படி? எப்படியா? இப்போதே நான் பயனாபுரி சென்று அந்த முருகப்பெருமானை நேராக பார்த்து முருகனையா நேரா இட்டு வரமா கூட்டிட்டு வந்து அந்த யமதனன் பார்த்து உன் கணவன் உயிரை நான் வாங்கி தரேன். சத்தியமா? சத்தியமாக. இந்த ஊர் மாரியாத்தா சாட்சியா? இந்த ஊர் மாரியாத்தா சாட்சியாக. போட்டு இந்த பூணூல் மேல சாட்சியா? இந்த பூணூல் மேல சாட்சியாக நான் உயிரை மீட்டு தருகிறேன். அம்மா நான் ஒன்னு சொல்றேன். இந்த பணத்தை மட்டும் பதிகால வச்சிரு. நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தனே போறோம்னு சொல்றீங்களா ஐயா? அப்புறம் என்னன்னு சொல்ல முடியும்? உயிர் போயிடுது. நீ சென்று திருச்செந்தூர் சென்ற முருகா, சத்தியமாக முருகா, உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். அந்த பெண்ணுடைய கணவன் உயிரை கவர்ந்து விட்டான் காலதேவன். அந்த உயிரை நீ வாங்கி கொடுக்கலனா உனக்கு பங்குனி தேர் ஓடாது. யாரும் அளவு குத்த மாட்டாங்க. கோயில் கட்ட மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க. கண்டிப்பாக வாங்கி தருகிறேன். சத்தியமா? இது சத்தியமாக. இதோ போகிறேன். இதோ பைனாபுரி தங்கத்தை அடிச்சு
என்னை தேடி வந்த காரணம் முருகா, ஐயா உன்னுடைய ஆராதன மந்திரத்தை பூலோகத்து ஒரு கற்புடைய பெண் கற்பகவல்லிக்கு எடுத்துரைத்து சரிங்க ஆனா அந்த சந்தன் சொல்லக்கூடிய காலதேவன் கற்பகவல்லி கணவன் உயிரை பிடித்து செல்கிறான். அப்படி பிடித்து கட்டி விட்டால் சரி உனக்கு பங்குனி மாதம் யாரும் அளவு குத்த மாட்டாங்க. ஐயோ. பங்குனி மாதம் தேர் ஓட்ட மாட்டாங்க. ஓடாது. உனக்கு கோயில் கட்ட மாட்டாங்க. உன் புகை அழிந்து விடும் முருகா. அதனால என்ன செய்ய வேண்டும்? அந்த சாந்தசேலன் உயிரை நீதான் சென்று மீட்டு கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. இப்போ யமதனம் எங்க போயிட்டு இருக்கா? சமணாபுரி. சமணாபுரி. சமணாபுரி தன்னை தேடிய இந்த முருகன் பெருமான். சுகமாக வாழ்வாய். அப்படியே ஆகட்டும். ஏய் யமனே, முருக பெருமானே, இப்ப எங்க போய் வருகிறாய்? என்ன தேடி என்ன நாடி வந்த காரணம் நீ எங்க போய் வருகிறாய்? முருகா, பூலோகத்தில் ஒரு மாநிலம் கணக்கு முடிந்து விட்டது. சரி. அவன் உயிரை கவர்ந்து கொண்டு நான் சாமலாபுரி போகின்றேன். ஏய் யமனே, முருகா, ஏய் அந்த சாந்தசேலன உயிரை, அந்த மானிடன உயிரை நீ இப்ப விட வேண்டும். முருகா, பிடித்த உயிரை மீண்டும் விடுவதா? உண்மை. முருகா, மும்மூர்த்தி தேவரிட்ட கட்டளப்படி இந்த மாநில மக்கள் உயிரெல்லாம் நான் கவுந்து கொண்டு வருகிறேன். ஆனா பிடிச்ச உயிரை மீண்டும் ஒரு எப்படி விடுவான்? ஏய் அந்த மும்மூர்த்தி தேவர்களிலே முதல் மூர்த்தியினுடைய பிள்ளை நான். என் வார்த்தை கேள்றா. விட முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. அப்ப உனக்கு எனக்கு சண்டை. 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 அட சாம்பலாபுரி அம்மா அபயம், அம்மா அபயம். என்ன படுற அவங்க வழி விட்டு போறவங்க வழி விட்டு ஆகிறவங்க பார்க்கட்டும். நீ போய் போறவங்க போயிட்டு போறவங்க போங்க. நீ போமா, நீ போமா. இல்ல போய் போறாங்க, அவங்க போய் போறாங்க. இருக்கிறவங்க பார்க்கட்டும். போமா போமா. வா குட்டி பாப்பா போங்க. தப்பிட்டு நீ போங்க. ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருங்க. இல்ல கதைக்கு எப்படி முடியுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் யாருன்னே தெரியல. போய் மயிராவே தெரியுது. ஐயா ஐயா நீங்க யார் ஐயா? நாட்டு சின்னம். நாட்டு சின்னமா? நீங்க யார் ஐயா? நீங்க அம்மா சாமலாபுரி வரக்கூடிய என் பேர் தர்மன். இந்த மாநில மக்கள் உயிரை கவரக்கூடியவரா? நானே தான். சின்னதுரை எமக்காக 60 ரூபாய் கொடுத்திருக்கிறார், 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எம்பெருமான் துறை இருக்க பிரார்த்திக்கிற சொல்லி மஞ்சு உயர்த்திருவார். பெரும் மதிப்புக்குரிய அண்ணார் மஞ்சு எவனுக்காக எவ்வளவு வெட்டிக்காரருக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அம்மன் துணை இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அங்க நிக்காத இந்த மானிடர் உயிரை பிடிக்கிறவர் தான் நானே தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்ல. ஐயா உன்னை பார்க்க வேண்டிய பாக்கியம் கிடைச்சது. அதனால ஐயா ஐயா உன் திருமலரடி அனந்த கோடி வந்தனமே. ஐயா உன் திருமலரடி அனந்த கோடி வந்தனமே. அனந்த கோடி வந்தனமே. ஐயா தங்க
தங்கள் திருவடிக்கு இந்த அநாத பெண் அநேக கோடி வணக்கம் ஐயா. அம்மா என் பாதத்தடி பணிந்தனார் பூவாடும் பொட்டோடும் என் பாதத்தடி பணிந்தனால் பூவோடும் பொட்டோடும் கட்டின மாந்தத்தோடும் நீ சுகமாக வாழ்ந்திருப்பாய். நல்ல வரம் கொடுத்தாரு இவரு. சரி இப்ப நீங்க கொடுத்த வரம் சத்தியமா எனக்கு பலிக்குமா? அம்மா நான் கொடுத்த வரம் சத்தியமாக உனக்கு பலிக்கும். இது சத்தியம். இந்த மாதிரி ஒரு வரம் கிடைக்கும் கனவுல கூட நினைக்கிறேன் ஐயா. நம்ம அப்படி கொஞ்சம் பாருங்க. என்னது இது? என்னது இது? என்னது? என் மன்னர் உயர் பிடித்து விட்டீர். மாதத்துக்கு வரம் என் மன்னர் உயிரை பிடித்து விட்டீர்கள். நீதான உயிரை கவர்ந்தவர். ஆமா நான் தான் உயிரை பிடிச்சேன். உயிரை விடுங்க. உயிரை விட முடியாதுமா? உயிரை விட முடியாது. ஏன்? நான் அவன் கணக்கு முடிஞ்சு வச்சு நான் உயிரை பிடிச்சிட்டா. இப்பதாயா பூவோடு பொட்டோடு வர கொடுத்தா உயிரை விடு. அதெல்லாம் விட முடியாதுமா. அதெல்லாம் விட முடியாது. வரம் கொடுத்தாரா இல்லையாமா? அது என்ன காரணம்? நான் உனக்கு வரம் கொடுத்தேன்னா வச்சுக்கா, நீ பூவோடு பொட்டோடு கட்டின மாநிலத்தோடு நீ இருந்த, அதனால பூவோடு பொட்டோடு நல்லா இருந்து வரம் கொடுத்தேன். இவர்கிட்ட வரும்போது தாலி அறுத்துட்டு வந்துருக்கணும். அறுத்துட்டே கொடுத்துருப்பான். அதெல்லாம் விட முடியாது. விட முடியாது. விட முடியாது. ஆள் வச்சு அடிப்பேன். யாரு? எந்தியா? உயிரை விட முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்த விட்டு நீ போகவே முடியாது. ஆமாயா போக முடியாது. உயிரை விடு. விட முடியாது. விட முடியாதுமா? அப்படியே திமுரு அந்த திமுரு தான். ஓம் சரவண சண்டரே அந்த கண்டனி முந்தி நீ பயப்படாத. நான் இருக்கிற பயப்படாத. இனிமேல் என் கணவர் உயிரை விடுறது தெரியும். இந்த யமனை நீ விடக்கூடாது. இந்த யமனுக்கு நீ தாண்டா யமன். பிரவீன் குமார் சரிதானே? பயப்படாதீங்க. போலமா சும்மா தம்பி பிரவீன் குமார் என்ன படிக்கிறா? நான் ஓடி இருந்தா உன் குஞ்சிராட்சி சாப்பிடுறா உர்றா. சங்கரா சங்காரா ஐயா யாருக்கு நீங்களா? என் பகவான் என் பெருமான் என் பெருமான் என் பெருமான் என் பகவான் என் மைத்துனார் என் பேருமா. நீங்க பரம கடவுள். அவன பரம கடவுள் இல்லையே. உங்களை பார்த்தா பரம கடவுள் மாதிரி தெரியுது. இல்ல நான் பெருமா மாட்டுக்காரன். இவர் யாரு? நான் தான் படைக்கக்கூடிய கண்டிப்பம் பெருமாதேவன். ஏன் இந்த உருவத்துல வந்திருக்கீங்க? இது ஒரு உருவம். இந்த 10 அவதாரத்துல இது ஒரு அவதாரம். எமனுக்கு எதாவது ஆபத்து நான் வந்தேன். அப்படிங்களா? ஆமா. அப்ப நீங்க எல்லாம் ஊட்டிங்க. இல்லை நல்லாஜ பெருமானா? நீங்களா? நான் தான். அட கடவுள். திருவண்ணாமலையில இருக்கக்கூடியவரா நீங்க? கண்டிப்பா நானே தான். இல்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடியவரா? அங்க இருக்கிறது நானே தான். எனது ஆண்டவா நீங்கள் ஆட்டத்தில்லை அம்பாவா தாண்டவா எனது ஆண்டவா.
நாட்டியம். ஓ சின்ன கடை மாதிரி கனகமேடையில அந்த ஞாபகம் இங்க வந்துருச்சு. ஓ ஆண்டவா ஆடுத்தில்லை எம்பல தாண்டவன் சொன்னனே. அத கேட்ட நாட்டியம் வந்துருச்சு. ஐயா இந்த நாட்டியத்தை பார்த்து 10 மணி செத்துட்டாங்க. 2 பேர் இருக்கக்கூடாது தான். அதனால ஐயா உங்களுடைய அவர்களே திருவடிக்கு இந்த அநாதை பெண் அநேகம் கோடி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீ சுகமாக வாழ வேண்டும். பொட்டோடு பூவோடு கட்டின மாலித்தோடு கையில வளையலோடு கால் மெட்டியோடு நீ சுகமாக வாழ வேண்டும். கையில வளையலோடு காலில் மெட்டியோடு அவர் சொல்றாரு பாருங்கம்மா. சத்தியமணி கொடுத்த வரம் சத்தியமா படிக்குமா? கண்டிப்பா நான் கொடுத்த வரம் சத்தியமா பலிக்கும். அம்மா பொட்டோடு பூவோடு கட்டின தாலியோடு கால போடு மெட்டியோடு சுகமாரி அம்மா. சத்தியமா மண்ணல்லியோடு நீண்ட ஆயுள பெற்று நிறந்த செல்வத்தோடு வாழ கனவது. சத்தியமாக நான் கொடுத்த வரம் உண்மை இது பலிக்கும். என்ன மாவ இட்ட மன்னர் மாண்டார் நம்ம ஊரே மட்டும் போய் வீடு என்ன சட்ட காரணம் பண கஷ்டமா? இவனுக்கு சமயோசித பேச்சு அதிகமா வந்து எம்மா நீ பரம கடவுளை நீ தாஜி கட்ட பரமாடங்க. என்ன சொல்றேன் பூவோடு பொட்டோடு வர முடியாது. ஆமா கணவர் உயிரை விட வழிவிடு. அவர் செத்தாரு. மன கஷ்டமா இல்ல இல்லையா குறை ஓ மேல கஷ்டமா? ஓ மேல கஷ்டமா? அவர் எதனால செத்தார்? எந்த கஷ்டமோ செத்துட்டாரு. உயிரை விட வழி விட முடியாது. உயிரா விட முடியாது. கோ கோ ஏம்மா நீ எப்படி பேசுற? பரபந்து போட்டுக்கோ. உயிரை கோயில் டாக்டர் நானே முடியாதேம்மா. பையா பையா ஏன் போற? ஓம் சரவண பவாய நமகோ. ஐயா ஓ ஒரே நிமிஷம். உனக்கு எத்தனை எழுத்து? எனக்கு 5 எழுத்து. நமச்சிவாயம் என்று 5 எழுத்து. ஆமா முருகப்பெருமானுக்கு பையன் 6 எழுத்து. 6 எழுத்து. ஒன்னு விட ஒரு எழுத்து அதிகம். ஒரு எழுத்து அதிகம். அந்த 6 எழுத்து மந்திரத்தால் யாரு தேடி வருது? நான் யமனை தேடி வந்தேன். யமனை அத வராம பரியாம எங்கடா போய் மாட்டினேன்? மாட்டிக்கிட்டு ஒரு வாரத்தை சொல்லி கூட ஓடி தப்பிச்சு ஓட்டு போனேன். உயிரை விட சொல்லியா? டேய் விட முடியாதுமா. கணக்கு முடிஞ்சு போச்சு. விடு உண்டா அது நான் எப்படி தாக்கினேன். தாத்தா நீங்க சேமன் தானா? தாத்தா சேமன் இருக்கிறீங்களா? ஆமாண்டா நாங்க ஆளுக்கு 4 கோடி வாங்கி வச்சுட்டு நாங்க தொட்டத்துக்கு பண்டிகை வச்சுட்டு நாரதரே கற்பகா வந்தனம் ஐயா உமக்கு வந்தனம் ஐயா கொட்டோடு பூவோடு கட்டின மாங்கல்யத்தோடு சுகசேமத்தோடு வந்து சத்தியமணி கொடுத்த சத்தியமாக நான் கொடுத்த வரம் பலிக்கும். இவர் யாரு? இது யம. 1 ஆமா அடிச்சு வச்சுக்க. 1 இவர் யாரு? இவர் ஒரு பெரிய தாத்தா. 2 இவர் யாரு? இவர் எங்க சின்ன தாத்தா. 3 இவர் யாரு? அவன் என் அப்பங்காரன். ஆமா மொத்தம் எத்தனை பேர்? 4. நான் கூட 5 கட்ட நாரதா உனக்கு கட்டுவேன். நாலு வேலை கிடையாது. கொஞ்சம் போடு முருகா. நாரதரே அம்மா கற்பகம் ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு.
இந்த தேவரையில ஒரு பூட்டு நீங்க ஒரு சாவி. ஆமா, உன் கட்டை அவுத்து விட்டாதான் என் கணவர் உயிர் பிழைப்பதற்கு வழி கிடைக்கும். ஆமாம்மா, உன் கட்டை மட்டும் அவுத்து விடு. ஆமா ஆமாம்மா, அம்மா பேர் சாவி வச்சுக்கிறா. எப்படி தப்பிக்க வேண்டும்? எப்படி தப்பிக்க வேண்டுமா? எங்க போல வழி பிறக்கும்? இப்ப நேரா உங்க மகன் கிட்ட தான் போகணும். அது எப்படி போகணும்? அது எப்படி தெரியுமா போகணும்? தாத்தா, நீ சங்கு சேகட்டி அடிக்க வேண்டும். எங்க சின்ன தாத்தா இருக்காரு, அவர் தப்படிக்க வேண்டும். குருமை கட்டு சுமக்க வேண்டிய அப்பகாரம் நீ காவடி அடிக்க வேண்டும். காவடியா முருகன் யாஜன் கோடி வைத்து எல்லாம் ஆம்பளை போலீஸ் மாட்டுவாங்க, நாங்க ஒரு பொம்பளை போலீஸ் மாட்டிக்கிறோம். போலீஸா நானு? என்ன நீ தப்பு பண்ண போலீஸ் ஒரு 10 கிலோ வெள்ளம் போட்டு கரைச்சேன். ஏன்பா நீ கஞ்சா தானே அடிப்பது, ஏன் சார கஞ்சால கட்டுப்படி ஆகல, இதுல பூந்துட்டேன். எந்த பொம்பளை அந்த அம்மா கற்பகவல்லி, அந்த அம்மா எங்க மும்முட்டுக்காரரை பிடிச்சி கட்டி நான் வரும்போ அந்த அம்மா பார்க்கலாம். என்ன கற்பகம்மா நீங்க உங்களுக்காக கதை போட்டு கொஞ்ச நேரம் போடுங்க. முருகா, உன்னுடைய அருளால் தான் இறமை பார்த்தேன், உண்மை எல்லோரையும் பிடித்து கட்டி விட்டேன். என் கணவர் உயிர் பிழைக்க இதுக்கு வழி சொல்லுங்க முருகா. பிரபுதேவா, அந்த சாந்த சிலனுக்கு எத்தனை வயது? சாந்த சீலனுக்கு வயது 20. அந்த கற்பகவல்லி பெண்ணுக்கு எத்தனை வயது? போச்சா? அவனுக்கு சாந்த சீலனுக்கு வயது 20, அவனுக்கு முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. போச்சு. கற்பகவல்லிக்கு வயது 100, அதுக்கு 20 முடிஞ்சு போச்சு. ஒரு பொம்பளை 100 வயசு ஆம்பளை கிடைக்கும். ஆண்டவனுக்கு அந்த கைசில கம்மி ஆயிடுச்சு. நீ பரம கடவுளாங்க, எனக்கு 100 வயசு ஆகுதுன்னா உனக்கு இல்லை. கொஞ்சம் கெடுத்த கதை ஆம்பளை கிடைக்குதா? 100 நாய மூடுற நாயா. ஏய், சாந்த சிலனுக்கு 20 வயது முடிந்து விட்டது. ஆமா, கற்பகவல்லிக்கு வயது 100, அதுல 20 முடிந்து விட்டது. அப்ப கற்பகவல்லி இருப்பது 80 வயது. 80 வயது. செய்யலாமா? இல்லை, இப்படி செய்யலாமா? அப்படி இல்ல, அந்த கற்பகவல்லி 80 வயதுல 40 வயது அந்த சாந்த சிலனுக்கு தாரவாத்து கொடுத்தா உயிர் மீண்டு வரலாம். ஆமா, அதுக்கு அந்த அம்மா சம்மதம் பண்ணணுமே. நான் பாத்துக்கிறேன். போய் கேளு. ஏம்மா, சொல்லுங்க பரம கடவுளே, உங்க வீட்டுக்காரர் உயிர் வாங்க இருக்குது. நான் பிடிக்கலையா? உனக்கு வீட்டுக்காருக்கு 20 வயது முடிந்து விட்டது. சரி. உனக்கு 100 வயசுல உனக்கு 20 வயது முடிந்து விட்டது. சரி. இருக்குது 80 வயது. சரி. 80 வயசுல 40 வயசு உங்க வீட்டுக்காரர் தாரவாத்து கொடுத்தா உங்க வீட்டுக்காரர் மீண்டு வருவார். 80 வயசுல 40 வயசு என் கணவருக்கு நான் எள்ளும் தண்ணீர் விட்டு தாரவாத்து கொடுக்கணும். ஆமா, அப்ப ஒரு மனிதனுக்கு வயசு என்பது இருந்தால் அவன் உயிரை பிடிக்க மாட்டான் யமன். ஆமா, அவருக்கு வயது முடிந்த காரணம் கொடுத்துட்டாரு. ஆமா, அப்ப என் வயசு 40 கொடுத்துட்டா, எள்ளும் தண்ணீர் விட்டு தாரவாத்து கொடுத்துட்டா பிரமதி அவன் மண்டல எழுதிடுவாரு, யம தர்மம் உயிரை விட்டுருவாரு. யாரு மேலேயும் பழி இல்லாத போயிடும். ஐயா, என் கணவருக்காக நான் உயிரை என் வயசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? ஒரே ஒரு நிபந்தனை. எப்படியம்மா? என் கணவருக்கு 45 எழுதுங்க, எனக்கு 35 எழுதுங்க. ஏமா அப்படி கேட்டீங்க? இந்த தேவரில் தான் எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்தாங்க. ஆமா ஏமா, பூவோடு பொட்டோடு இருந்து சொல்லிட்டாங்க. என் கணவனுக்கு முன்ன கணவருக்கு முன்ன அவருக்கு 45 எழுதனா, எனக்கு 35 எழுதனா. என் ஆம்படியானுக்கு முன்ன இந்த தாலி கழுத்துல இருக்க, என் நெத்தியில குங்குமம் இருக்க, நான் மாங்கல்ய ஸ்திரியா இறக்கணும். அதனால எனக்கு 35. நான் செத்துட்ட பிற்பாடு அவருக்கு 45 எழுதுனா, நான் செத்த பிற்பாடு 5 வருஷம் இந்த பூமியில இருந்து அவர் வாழ்ந்துட்டு வரட்டும். அதுக்காக ஒரு 45 கேட்டா, எனக்கு 35 கேட்டேன். அப்பெல்லாம் எழுத முடியாது. ஏமா, உனக்கு 40 வயது, உங்க கணவருக்கு 40 வயது, ஒரே நேரம், ஒரே தேதி, ஒரே நிமிஷம், ஒரே நாள், 2 பேரும் உடன்கட்டை ஏற வேண்டும். உடன்கட்டை? ஆமா. சரி சாமி, நீங்க பெரிய மனுஷன். ஆமா, நீங்க வாயை திறந்துட்டா 10 பேர் எடுத்து விட்டு சொல்லியா? கடவாயம் எல்லாம் சக்தி ஆயிட்டு போறோம். பெரிய மனுஷன் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா எதிர்த்து பேச மாட்டாங்க ஊர்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷனா நினைக்கிறேன். என் கணவருக்காக என்னுடைய வயசுல 40 வயசு, 80 வயசுல 40 வயசை என் கணவருக்காக இதை தாரவாத்து கொடுத்துருக்கேன்.
போச்சு ஒரே நிமிஷம். ஏய் யாருக்கு இல்ல ஆம்பளைக்கு மடல ஏது பொம்பளைக்கு பொடல ஏது 40 எழுதி வைக்கிறேன். எவதர்மா ஐயோ. இவர உறா இதோ விடுறேன். உடா திருப்பி கட்டணும் ஒரு வேலைய இந்த மாதிரி முருகா, சாந்தசீலா வணக்கம் முருகா. வணக்கம் வணக்கம் முருகா, எனக்கு 2 வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் என்னுடைய வம்சம் வழி விளங்குவதற்கு ஒரு ஆண் குழந்தையும், ஆ. என் மனைவி பெயர் தெரிவதற்கு விளங்குவதற்கு ஒரு பெண் குழந்தை. அப்படியே கொடுத்து. இப்ப அது கொண்டாட்டி ஏத்துக்கிறியா? முருகா, ஆ பரம் நீ கொடு, குடுக்குறேன் புல்ல நான் கொடுக்குறேன். சரி நீ உரிமை திமிரு ஒய் விட்டு போகலாம். ஏம்மா, கணவனுக்காக பாதி வயசை கொடுத்து எழுப்பியதால் கணவனுக்கு பாதி வயசை கொடுத்ததால கணவன் உயிரை காத்த கற்பகவள்ளி சண்டன் சண்முக பெருமான் சண்டை சண்டன் யம சண்முகன் சொன்னா முருகன் யமனுக்கு முருகனுக்கு சண்டை கணவன் உயிரை காத்த கற்பகவள்ளி நாடகம் இதோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டு கழித்தவங்க அனைவருக்கும் மாரியம்மன் அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து அடுத்த வருஷம் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நாடகம் முடிஞ்சு போச்சு. கைதட்டு 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 கைதட்டு. யமனுக்கு அவர் குடும்பத்தில் தண்ணீரசன் சமயத்தா எமக்காக 50 ரூபா கொடுத்திருக்கிறாங்க. அவர் குடும்பத்தில் எம்பெருமான் துறையிருக்க பிரார்த்திக்கிற கீழே குண்டூர் விஜயா 20 ரூபா கொடுத்திருக்கிறது. அம்மன் துறையிருக்க பிரார்த்திக்கிற தர்மகர்த்தா ஏழுமலை எமக்காக தர்மகர்த்தா ஏழுமலை எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அம்மன் துறையிருக்க பிரார்த்திக்க